வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். இது கட்டிங் வீடியோ தனியாக போடுறேன், டிச்சிங் வீடியோ தனியாக போடுறேன். இப்போ நம்ம கட்டிங் வீடியோவும் டிச்சிங் வீடியோவும் தனித்தனியாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு பின்பக்கம்தான் நம்ம லைனிங் கொடுத்து எப்படி ஒரு டிசைன் கழுத்து தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கட் பண்ணிக்கிட்டு எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பின்பக்க அளவு இந்த பானனுக்கு கழுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு லைனிங் எப்படி தைக்கிறதுனா, நல்ல பக்கத்தை நம்மளை பார்த்து போட்டுக்கிட்டு லைனிங் கிளாத்தை மேலே போட்டுக்கிறணும். போட்டு நான் ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம், அதாவது கீழ்ப்பக்கம் ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கம் உயரத்தில் நான் தைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் தையல் போடுறேன் பாருங்கள். ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு இறக்கம் வச்சு நான் வெட்டியிருக்கேன். அப்படியே வளைச்சி அந்த நெக்கை தைச்சிக்கிற வேண்டியது. நல்லா தைச்சிக்கிட்டு நம்ம தையல் சின்னதாக வச்சு தான் போடணும். ஏன்னா இது அப்படியே பெரட்டி நம்ம அமுக்கு தையல் போடுவோம், அப்புறமே மேலே லேஸ் வச்சு தைப்போம். அதுக்காக இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கையில் இருக்கணுன்ட்டு நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, நம்மளுக்கான வருமானம் இருக்கும்போது நம்ம நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஒரு அவசர தேவைகளுக்கு நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நான் தைச்சிட்டேன். அதை மீதம் இருக்க கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி தான் நான் இப்போ கட் பண்ணி அந்த ரவுண்டு அந்த பானை சேஃபுக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த கலருக்கு நான் அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி எடுத்துக்கிட்டு இதை பெரட்டணும். எல்லா பக்கமுமே நம்ம அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கழுத்து இது பக்கம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சைடு ஓப்பன் இருக்கும் பாருங்கள், இடுப்பு சைடு, அந்த சைடு கொடுத்து பெரட்டிக்கிறணும். ஏன்னா நான் இடுப்பு சைடு தைக்காமல் இருக்கேன்னா அது நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் இதை பெரட்டி பாருங்கள். நம்ம பெரட்டிட்டோம். அப்படியே ஒரு ஊசியடை தையல் மாதிரி போட்டுக்கிட்டு தைச்சி நல்லா அந்தந்த வாட்டம் திருப்பும் போதும் நம்ம நீடில் இறக்கி வச்சுக்கிறணும். இறக்கி வச்சு தைச்சா தான் நம்மளுக்கு அந்த வாட்டம் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் இது மாதிரி தைச்சி பழகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இப்போ நான் கழுத்து தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். பின்பக்க கழுத்து அந்த ரவுண்டு ஷேப்பில் ஒரு பானை நெக் மாடலில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் தைச்சி நல்லா பெரட்டி மேலே அமுக்கு தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த துணி இது பட்டு துணிங்கிறதுனால இப்போ சுருண்டுக்கிட்டு வருது. அதெல்லாம் எடுத்து விட்டு கரெக்டாக தைச்சிட்டு இப்போ ஷோல்டர் தையல் போடுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம கையையும் சேர்த்து லைனிங்கை ஒட்டிக்கிட்டோம்னா மீதம் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக அப்படியே ஏன் நீவி விட்டுக்கிறேன்னா, துணி சுருங்காமல் இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி டொடக்குன்னு பெண்ட் அடிக்கும். அதுக்காக தான் நீவி விட்டுக்கிறேன். இப்போ கீழ்பாத பார்டர் பக்கமும் நம்ம தைச்சிட்டு பிசுரை மடித்து உள்ளே வச்சுக்கிட்டோம் பாருங்கள். இது மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த பிசுரை நம்ம மடித்து உள்ளே வச்சுக்கிறது. இப்போ நம்ம இடுப்பு பக்கமும் தைச்சாச்சு. அப்படியே திருப்பி விட்டு நல்லா ஒரு நீவலை கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம தைச்சிக்கிறணும். இப்போ அது மாதிரி தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இது மாதிரி தைச்சி பாருங்கள். ஒரு டிசைன் கழுத்தோ ஒரு ரவுண்டு நெக்கோ பழகிறவங்க சாதாரண ஈஸியாக இருக்கும் பழகிறதுக்கு. நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்கள் எப்படி நம்ம கற்றுக்குறோம், இதை எப்படி நம்ம கற்றுக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்பின் தான் வரும். நம்ம லைனிங் கிளாத் தைக்கும்போது எவ்வளோ தான் நம்ம கரெக்டாக வெட்டினாலும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ அந்த புடவையிலே அந்த பார்டர் துணியை எடுத்து இப்படி சம்சா மாடலுக்கு நான் மடித்து தைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். அது மாதிரி நல்லா சதுர வட்டத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சம்சாவாக மடித்து வச்சு நம்ம தைச்சிக்கிட்டோம். தைச்சிட்டு இப்போ இந்த கழுத்து அளவுக்கு நம்ம ஒவ்வொரு சம்சாவாக எடுத்து வச்சு தைச்சிக்கிறோம். நல்லா தைச்சிக்கிட்டு அந்த செவ்வக வடிவத்தில் கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணி அந்த பிசுறுகள்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ சூப்பராக தைச்சிக்கிட்டு இருக்கோன்ட்டு. இப்போ தையல் வேலை இது மாதிரி தைக்க தெரிஞ்சிச்சு. ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா
நம்மளுக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கஸ்டமர் வந்து சரி பாக்கியத்தக்கா நல்லா தச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் இருக்கிறது எவ்வளோ நல்லதுங்கிறத என்னோடய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சம்சாவாக நம்ம பொறுமையாக எடுத்து வச்சு தச்சு இந்த டிசைன் ப்ளவுஸை நம்ம உருவாக்குறோம் பார்த்திங்களா, அதில் இருக்க ஒரு சந்தோஷம் ரொம்பவே அந்த ரவுண்டில் வரும்போது கரெக்டாக நம்ம எடுத்து வச்சு தைக்கணும். துணியை எந்த துணியும் இழுக்கக்கூடாது. அடிக்கடி நான் அதான் சொல்லுவேன், பெண்கள் ஆகிய நம்ம வந்து கருத்தாக நம்ம ஒரு கைத்தொழிலோ அவங்கவுங்களுக்கு எந்த தொழிலில் ஒரு ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலை கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸை தச்சு கொடுத்து அந்த கூலியை வாங்குகிறோம் பாருங்கள், அதில் இருக்க ஒரு மகிமையே ஒரு மகிமை தான். மகிமைனா என்ன? சந்தோஷம். இப்போ நம்ம தச்சாச்சு. இப்போ இதுக்கான லேஸ் வந்து நான் கடையிலே இருக்கிறதுனால இந்த க்ரீன் கலர் லேஸு நான் கோல்டு கலரும் க்ரீன் கலரும் கலந்துருக்கு பாருங்கள், அந்த லேஸை எடுத்து நம்ம தைச்சோம் இல்லையா, நம்ம சம்சா மாடலில் டிசைன் வந்து மிஷின்லேயே கொடுத்து தச்சுக்கிட்டோம். அதில் வந்து ஒன்று வந்து கலர் மாறி போச்சு, கோல்டு கலர் வந்துருச்சு. அப்புறம் அதையும் வச்சு தச்சுக்கிட்டு இப்போ அந்த லேஸை வந்து நான் ஷோல்டர்லேருந்து வைக்கிறேன் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து வச்சு அப்படியே தச்சுக்கிட்டு அப்படியே அந்த பானை நெக்கு வர்ற இடத்துக்கிட்ட ஒரு வளைவு வளைச்சி தச்சுக்கிட்டு திருப்பி ஊசியை இறக்கி விட்டு திருப்பி வளைச்சி வைக்கிறேன். நம்ம நல்லா கவனமாக பாருங்கள், நம்ம ஒவ்வொரு அந்த நெக்கு இது வர்ற இடத்துலையும் ஊசியை இறக்கி விட்டு நம்ம தைச்சோம்னா தையல் வந்து அந்த துணியை வந்து லேஸோடு சேர்த்து அந்த ஊசி அப்படியே கவ்வி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் ஊசியை இறக்கி விட்டுட்டு நம்ம திருப்பணுங்கிறது. இப்போ நான் ப்ளவுஸ் வந்து கழுத்து டிசைன் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த கோல்டு கலரும் பச்சை கலரும் கலந்த லேஸையும் நம்ம வச்சிட்டோம். இப்போ கரெக்டாக தச்சாச்சு. இப்போ அப்படியே திருப்பி வைக்கிற பாருங்கள், கொஞ்சம் மடங்கி இருந்ததுனால நான் வந்து எடுத்து விட்டு நல்லா திருப்பி சென்டராக வச்சுக்கிட்டேன். இப்போ அது மாதிரி தச்சுட்டு மிச்ச லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு அமுக்கு தையல் ஒன்று நம்ம போட்டுக்கிறோம். அந்த தையல் போட்டுட்டு நம்ம ஆமாம் லேஸ் நம்ம கடையிலே இருந்ததுனால நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு அமுக்கு தையல் வந்து சல்லுன்னு அந்தந்த வாரத்துக்கு திருப்பி விட்டு நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பின்பக்க அளவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோன்னு. விருப்பப்பட்டால் கோல்டு மணி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சம்சாவுக்குள்ளேயும் அந்த கார்னர் மேலே நம்ம 1 மணியோ இல்லை 3 மணியோ வச்சு சேர்த்து கோர்த்து தைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். நான் வந்து வேணாம் நமக்கு இப்போ நான் போட்டுக்கிறதுனால சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மணி வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். அப்புறம் இடுப்பு பக்கம் வந்து அந்த சென்டரில் 2 ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கிட்டு 2 டாட் போட்டுக்கிட்டோம். அப்புறம் இந்த பேட்ச் நம்மக்கிட்டே இருந்ததுனால எந்த பேட்ச் வச்சா நம்மளுக்கு கரெக்டாக சூட்டஃபுல்லாக இந்த டிசைனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கலர் தேடி எடுத்துட்டு நான் வந்து இந்த கோல்டு கலர் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி முதுகு பக்கம் வந்து இன்னொரு டிசைன் ஒரு க்ரீன் கலர் கலந்தது நல்லா இருக்கும், அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒட்டிட்டு இதுக்கான ஒரு பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம ஒட்டிட்டு தையல் போட்டோம்னா பின்பக்க அளவு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், பின்பக்க அளவு நம்மளுக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதுவே நம்ம வந்து அந்த பூ வச்சுருக்க பார்த்திங்களா, கோல்டு கலர் பேட்ச் வச்சுருக்க இடத்துக்கிட்ட நம்ம நாட்டு கூட வச்சுக்கலாம். நான் வந்து நாட்டு வச்சு முடிச்சு போட்டு போட முடியாது இல்லையா, அதுக்காக நாட்டு இல்லாமல் நான் அந்த பூ வச்சுருக்கேன். அப்படியே நம்ம வந்து நூல் கோர்த்து தச்சுக்க வேண்டியது, 2 பக்கம் பேஸ்ட்டை வச்சு ஒட்டிட்டு தச்சுக்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பின்பக்க அளவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோவாக பாருங்கள், வீடியோவை கட் பண்ணாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.